ஹலோ ஆல் வணக்கம். நாக்பூர் ஓடிஐ முடிஞ்சாச்சு. பீடாக் வெல்கம் டு த ஷோ. இந்தியா வந்து கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிட்டாங்க. 4 விக்கெட் வின். இருந்தாலும் கம்ஃபர்டபுள்னே சொல்லலாம். 38வது ஓவரில் அடிச்சு முடிச்சிட்டாங்க. 248க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. பவுலர்ஸ் டிக் அடிச்சிட்டாங்க. சுப்மன் கில் பாருங்க, உங்களோட நான் அதிகமாக நம்பின சுப்மன் கில் காப்பாத்திட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எடுக்க சொன்னீங்க ஃபேண்டசியில். ஓவரால் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இந்தியாவுக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க பீடா? அதாவது இதுல என்ன ஆயிருக்குன்னு பாருங்க. இப்ப ரெண்டு டிக் இருக்கு இதுல. அன்பார்ச்சுனேட்லி கோலி வந்து லாஸ்ட் மினிட் கொஞ்சம் நிகில் இருக்குன்றதுனால கோலி ஆடல. இப்ப கோலி ஆடாம போயிருந்தாருன்னா ஜெய்ஸ்வாலுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்காது. சுப்மான் கில் would have ஓபன் த பேட்டிங். இப்ப உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, இப்ப ஜெய்ஸ்வால் வந்து ரெட் டாட் ஃபார்ம்ல இருக்காரு. he will get an opportunity to show what he is capable of. On top of it, Shubman Gill being the vice captain is definitely going to start ஒரு tremendous inning. And அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவன் பீடா அதுக்காக கோலியை வெளியே உட்கார முடியும்? கோலி உள்ள வந்து ஜெய்ஸ்வால் தான் வெளியே போவாரு. அப்ப கில்லு ஓப்பனிங் தான் ஆடியானோம். பட் அந்த கான்பிடன்ஸ் லெவல் இப்போ வந்து கில்லு வந்து அவரோட ஸ்கில்ல பத்தி இங்க கொஸ்டினே கிடையாது. அன்பார்ச்சுனேட்லி ஆஃப் லேட் இஸ் ஃபார்ம் ஹஸ் பீன் அண்டர் ஸ்க்ரூட்டினி. ஒருத்தர் 55 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காருன்னா ஒரு ஸ்கில் இல்லாமலாம் 55 எல்லாம் ஆவரேஜ் எல்லாம் வச்சுக்க முடியாது. என்ன உங்களுக்கு கொஸ்டின்னா, ஜெய்ஸ்வால் ஷோட் பெட்டர் ஃபார்ம் தேன் ஹிம் இன் டஃப் கண்டிஷன்ஸ் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா இன் டெஸ்ட். அப்படிங்கும்போது எல்லாரும் எப்படி யோசிப்பாங்க, ஓ அதை தான் நீங்க பார்க்கணும். ஏன்னா அன்பார்ச்சுனேட்டா ரோஹித் சர்மா ஃபார்ம்ல இல்ல, அன்பார்ச்சுனேட்லா விராட் கோலி ஃபார்ம்ல இல்ல. அப்படிங்கும்போது நீங்க எப்படி யோசிப்பீங்க? கில்லும் ஃபார்ம்ல இல்ல அப்படின்னா இந்த டாப் த்ரீ உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு பயம் வரும். ரோஹித் இஸ் அ கிரேட், கோலி இஸ் ஆல் டைம் கிரேட். That's fine, but the current form is concerning. Then you have a vice captain who's also having a form which is a cause of concern. கொஞ்சம் பயமா இருக்கும், டப்புனு விக்கெட் விழுந்துருமோ அப்படின்னு. இன்னைக்கு அவர் அடிச்ச ரன் இட் இஸ் கோயிங் டு கிவ் வேர்ல்ட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் நாட் ஒன்லி ஃபார் யூ பட் ஆல்சோ ஃபார் தி சப்போர்ட்டர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன், ஆல்சோ ஃபார் தி இந்தியன் டீம். இப்ப கண்டிஷன் என்ன சொன்னோம்? 286 294 290 அடிக்கணும் திருப்புலி அப்படின்னு சொன்னோமா இல்லையா? ஸோ நீங்க 290 அடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடணும். 11 to 40 ஸ்டெபிலைஸ் பண்ணி கடைசி 10 ஓவர்ல அடிக்கணும் அப்படின்னு சொன்னோம். இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்க. இப்ப நம்ம சொன்னது 2 விக்கெட் போனாலும் பரவாயில்ல, 65 for 2 வரணும் பவர் பிளேல அப்படின்னு சொன்னோம். இங்கிலாந்து took the attacking option. They lost one more wicket, 77 for 3. That is perfectly fine. ஏன்னா அப்படிதான் ஆடியானோம். நாக்பூர்ல மிடில் ஓவர்ஸ்ல ரன் வரவே வராது. இந்தியா பாத்தீங்கன்னா 71 for 2. So both the teams have taken the same approach. இப்ப அடுத்து என்ன சொன்னோம்? இன்னொரு ஸ்டார்ட் என்ன சொன்னோம்? இப்ப உங்களுக்கு வந்து இந்த 15 to 40ல எந்த டீம் வித் பேட் நிறைய ரன் அடிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னோம். இப்ப இங்கிலாந்து 15 ஓவர்ல 99 for 3. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 ஓவர்ஸ் முடியும் போது 206 for 7. தட் இஸ் 107 for 4. இந்தியா பாருங்க 15 ஓவர்ல 111 for 2. அதுக்கப்புறம் பாருங்க 38வது ஓவர்ல மேட்சை முடிச்சுட்டாங்க. தட் இஸ் 140 for 4. க்ளோஸ். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு இவங்க எப்படின்னா திருப்பி திருப்பி அந்த அப்ரோச்சை நான் மாத்தவே மாட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னோம்னா, 15 to 40 அந்த கொஞ்சம் லேட்டா 15 to 40 ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் 68% ஆஃப் விக்கெட்ஸ் இங்க எடுத்திருக்காங்கன்னு சொன்னோம். இந்தியா 15 ஓவருக்கு அப்புறம் 7 விக்கெட் எடுத்திருக்காங்க. இங்கிலாந்து வந்துட்டு 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, தட் அப்ளிகேஷன் இட் செல்ஃப் இஸ் லேக்கிங். ஒரே ஒரு ஸ்பின்னர் ஆதில் ரஷீத், அந்த ஒரே ஒரு ஸ்பின்னரை வச்சுன்னு கொஞ்சம் 6 விக்கெட் போச்சு. கன்வின்சிங் வின் தான். இன்னொரு குவாலிட்டி ஸ்பின்னர் அவங்க எடுத்துன்னு வந்திருந்தாங்கன்னா ஒரு ஃபைட் இருந்திருக்கும். திஸ் இஸ் வை பேச்சு சொல்ல சொல்ல கேட்காம நான் வியூவர்ஸ்க்கு வந்து லிவிங்ஸ்டன் ரெக்கமெண்ட் பண்ணி பாருங்க என்ன ஆச்சுன்னு. இல்ல, நீங்க அப்படி சொல்லாதீங்க சார். இப்ப நான் போனதுல என்ன சொன்னேன்? 374 நாள் ஆகும் அடிச்சேன். இப்ப 5 நாள் தான் ஆயிருக்கு. இன்னும் 369 நாளுக்கு அப்புறம் அடிப்பாரு திருப்பி. அதனால டோன்ட் பி ஹார்ஷ் ஆன் யுவர் செல்ஃப். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு பால், ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு நல்ல பால் வந்தது. லெட் அஸ் பி வெரி ஆனஸ்ட். ரோஹித் சர்மா பிளிக் அடிக்க போனாரு, அது அவரோட ஃபேவரட் ஷாட். அவர் ஃபார்ம்ல இல்ல, கான்பிடன்ஸ் கம்மியா இருக்கு, அவுட் ஆயிட்டாரு. ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல் பால் வந்தது. அந்த மாதிரி ஒரு பால் வந்து நீங்க அவுட் ஆனீங்கன்னா ஐ காட் நோ ப்ராப்ளம் அட் ஆல். நீங்க திருப்பி திருப்பி போய் சிச்சுவேஷன் எதையுமே பார்க்காம கசாமுசான்னு ஆடி நீங்க அடிக்க போனீங்கன்னா, ஜோ ரூட் பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. பட் அவரு எந்த ரூட் எடுத்தார்? நான் உங்களுக்கு கேட்கிறேன், 15 ஓவர்ல 99 for 3 இங்கிலாந்து. என்ன பொறுத்த வரைக்கும் தேவ் டன் ஆல் த ஹார்ட் ஒர்க் இந்த ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸ். ஆனா அதுக்கப்புறம் ஒரு என்ன விக்கெட் பண்ணி எக்ஸ்ட்ரா விட்டாங்களோ?
சார் அது அப்படிதான் ஆகும். அந்த மாதிரி கணக்கா எக்ஸாக்டா நான் வந்து 10 ஓவர்ல 65க்கு 2னா 10 ஓவர்ல 65க்கு 2 எல்லாம் வராது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அங்க இங்க நீங்க இருப்பீங்க ஷோ இன்டென்ட். 15 ஓவர்ல 99 ஃபார் 3னா நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கணும்? 25 ஓவர்ல ஒரு 5 ஓவர் விக்கெட் கொடுக்காம ஆடி இருந்தாங்கன்னா 40 ஓவர் நம்ம சொன்ன அதே தியரி 40 ஓவர்ல 220 இருக்கணும் அப்படின்னு. 40 ஓவர் நீங்க 220 வித் 4 டவுன் அப்படியே விக்கெட் கொடுக்காம ஆடிந்தீங்கன்னா வித் 6 விக்கெட்ஸ் இன் ஹேண்ட் பேட் டீப் இந்த கடைசி 10 ஓவர்ல நிறுத்துறது கஷ்டம். நீங்க 290 300 வந்திருப்பீங்க. இதே சேஸ் பண்ணிருப்பாங்க. பட் இட் wouldn't have been easy. England have no chance to win for one reason. They don't have the spinners to choke you in the middle overs. ரஷீதுக்குலாம் ஸ்கொயர் அவுட் இப்படி திரும்புது ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். இன்னொன்று இந்த கேஎல் ராகுல் விக்கெட்லாம் வந்து சும்மா கொடுத்துட்டு போட ஒரு சாஃப்ட் டிஸ்மிஸல். கில்லும் வந்துட்டு மேட்ச் முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் கேரளா அவுட் ஆகும் போதெல்லாம். அதைத்தான் சொல்றேன். அதனால உங்களுக்கு 6 விக்கெட் போன மாதிரி இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கிரஷிங் விக்டரி. என்னை பொறுத்த வரைக்கும் there is no second thoughts about it. இதே மாதிரி ஸ்பின்லெஸ் bowling attack is going to go to பாகிஸ்தான். ஆப்கானிஸ்தான் 290 அடிச்சா உனக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அவங்களோட வந்துட்டு இனிமே ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்குவாடே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. புதுசா ஒரு ஸ்பின்னரை எடுத்துன்னு வர முடியாது. Unless otherwise they are going to change their approach and bat safely based on the conditions and what it says, which is the crucial point they have to win and the phase they have to win. அதை யோசிக்காம ஆடினாங்கன்னா I'm sorry to say early exit is on the cards for them and they are also going to get hammered in the series. நீங்க முதல்ல இருந்தே தான் சொன்னீங்க இது இங்கிலாண்டை பத்தி அதிகமாவே நீங்க ரேட் பண்ணாமலே முதல்ல இருந்து சொல்லிட்டே தான் வரீங்க. இருந்தாலும் இங்கிலாந்து ஏதாவது பண்ணுவாங்க நானும் நம்பிக்கையில தான் இருந்தேன். பாப்போம் என்ன ஆகுதுன்னு. 2 பாசிட்டிவ்ஸ் இன்னும் நான் பாக்குறேன் பிராக். ஸ்ரேயாஸ் ஐயர் எக்ஸ்ட்ராடனரி. நீங்க வந்தீங்கன்னா அடி ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்தோடனே 2 6 அவங்க ஆட்டத்தை அவங்களுக்கே நான் காட்டுறேன் பாரு அப்படின்ற மாதிரி காமிச்சு விட்டாரு. பவர் பிளேல எக்ஸ்ட்ராடனரியா பேட்டிங் பண்ணாரு. ரெண்டாவது அந்த அக்சர் பட்டேல் நம்பர் 5 ரிஃப்ரெஷிங். எனக்கு ஒரு நல்ல ஒரு அக்ரெசிவா பாசிட்டிவா ஆடுறாரு. ரைட் லெஃப்ட் மெயின்டைன் பண்றாரு. விக்கெட் இன்னைக்கு க்ரூஷியல் விக்கெட் எடுத்தாரு பாருங்க. பட்லரோட விக்கெட் அது. உங்களுக்கு தெரியும் பட்லர் செட் ஆனா என்னென்ன செய்வாருன்னு. ஸோ அதை பிரேக் பண்ணாரு. ஒரு குரூஷியல் வைட்டல் காக் அக்சர் பட்டேல் நான் நினைக்கிறேன் பீடா. சாம்பியன்ஸ் டிராஃபிலையும் அவர் இதே மாதிரி நம்பர் 5 ஆடணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எக்ஸலண்டா சொன்னீங்க. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன சொன்னோம்? ஸ்பின்னர்ஸ் வில் கம் இன்டு தி பிக்சர் ஒன்லி ஆஃப்டர் 15 ஓவர்ஸ். அவங்க 2 பேரும் ராலிக்கா போயிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு ஓவர் பவர் பிளேல கொடுத்து 15 ரன் அவர் கொடுத்தாரு. அந்த 15 ரன் நீங்க எடுத்தீங்கன்னா 6 ஓவர்ல 23 ஒரு விக்கெட் வித் இம்பார்ட்டன்ட் விக்கெட் ஆஃப் பட்டர் வாஸ் லுக்கிங் த்ரெட்டனிங். ஸோ அக்ஷர் பட்டேல நான் ஒன்னு சொல்லுது ஈ ஷுட் பி த ஃபர்ஸ்ட் ஆல்ரவுண்டர் ஃபார் மீ. இன்னைக்கு ஜடேஜாவும் பிரில்லியண்டா போட்டாரு. அது ஒரு கிரேட் பாசிட்டிவ். உங்களுக்கு நீங்க எப்படி யூஸ் பண்ணணும்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரி தான் யூஸ் பண்ணணும். அக்ஷரை நம்பர் 5ல வச்சுட்டு ஜடேஜாவை ஒரு லெப்ட் ஹேண்டர் ஒரு பினிஷர் ரோலா நம்பர் 7 நீங்க வச்சுக்கணும். இப்ப விராட் கோலி ஃபிட் ஆகி வந்தாருன்னா வேற வழி கிடையாது. கில்லாஸ் கோ டாப் ஆஃப் த ஆர்டர் அண்ட் இவர் வந்து நம்பர் 3 வரணும். இன்னொன்னு இந்த ஸ்ரேயாஸ் ஐயரை பத்தி சொன்னீங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் டப்பு டிப்புன்னு அடிச்சாரு. பட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அவரை ஷார்ட் பால்ஸ் போட்டு சஞ்சு சாம்சன் மாதிரி பெப்பர் பண்ணணும்னு பார்த்தாங்க. பியூட்டிஃபுல்லா பேட் ஆன் டாப் ஆஃப் த பால், நோ ஸ்லாகிங். இங்க போட்டோன்னே அழகா விட்டு அப்பர் கட்டு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டை பாத்தீங்கன்னா will think that he has also taken the positive or more attacking approach like England, but that is not the case. Tremendous அந்த சிச்சுவேஷன் ஆடினாரு. 2 விக்கெட் விழுந்துருச்சு. இந்த டெம்போவை வந்து பேட் பால்ஸை மட்டும் ஸ்மாஷ் பண்ணாரு. இதுல கிரேட்டஸ்ட் பிளஸ் பாயிண்ட் என்னன்னா அவருக்கு படறத பார்த்தோன்னே கில் என்ன பண்ணிட்டாரு, அழகா ஒரு 2 படுத்துட்டாரு. அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஒரு எண்டு இந்த மாதிரி ஆடுறாங்க அட்டாக்கிங்க ஒரு பேட்ஸ்மேனுக்கு படுறதுன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா கில் என்ன பண்ணாரு, took that opportunity to spend time in the crease, get some runs and get his confidence back. அவர் அவுட் ஆனதை பத்தி எல்லாம் பெருசா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ரஷ் ஆஃப் பிளட் ஸ்டெப்னு அடிச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு அவுட் ஆனாரு. பட் யூ வாஸ் லுக்கிங் குட் ஃபார் அ பிக் 100. அவர் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஒரு கான்பிடன்ஸ்ல ஆடினார்னா இட்ஸ் கோயிங் டு பி பிக் சக்சஸ் ஃபார் இந்தியா. ரோஹித் சர்மா மட்டும்தான் ஃபார்முக்கு வந்துட்டாரு. இந்தியன் டீமை நீங்க நிறுத்த முடியாது. சூப்பர். அப்ப இங்கிலாந்து நீங்க முதல்ல சொல்றீங்க அது ஓகே. பட் இங்கிலாந்து டீமும் இதே மாதிரி நிறுத்த முடியாதுன்னு சொல்ற உங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா Feb 12 வரைக்கும் டைம் இருக்கு சாம்பியன்ஸ் டிராஃபி அட்லீஸ்ட். அதுக்குள்ள ஏதாவது ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் பண்ண முடியுமா? ஏதாவது டீமை தேத்த முடியுமா? சொல்லுங்க சார். டீமை தேத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லை சார். பயமா இருக்கு அதை படிக்கிறதுக்கு. பென் டக்கட், பெல் சால்ட், ஹாரி ப்ரூக் முட்டையா பொறிக்கிறாரு. வாத்து முட்டை கோழி முட்டைன்னு. நான் உங்களே ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அவர் இஸ் ஹி லேக்கிங் டேலண்ட்? உங்களை கேட்கிறேன் நான். இஸ் ஹி லேக்கிங் டேலண்ட்? இல்ல வாய்ப்பே இல்ல. ஓகே. லியம் லிவிங்ஸ்டோன், நான் திருப்பி சொல்றேன், the problem is his decision making, not skill. நான் உங்களுக்கு கேட்கிறேன், how destructive can Liam Livingston be if his decision making skills improve? Don't you think he's got the skill
to win a game of cricket or two with his batting? Yes or no? ஆமா ஆமா, நீங்க நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க பேட்டிங் வந்து சில விஷயம் தான் சொல்லி தர முடியும், அதுக்கப்புறம் டிசிஷன் மேக்கிங் தான் அப்படின்னு நான் பேட்டிங் ஆடும்போது நீங்க பார்த்து சொல்லியிருக்கீங்க. ஜேக்கப் பெத்தல், நான் திருப்பியும் சொல்றேன், T20க்கு வேணா உங்களுக்கு வந்து நான் என்ன சொன்னேன், இந்த சின்னசாமி ஸ்டேடியம்ல இ மைட் நாட் ஒர்க். ஏன்னா ஒரு கிளாசிக்கல் பிளேயர், பட் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். ஐம் நாட் சேயிங் இஸ் கோயிங் டு ஃபெயில் இன் ஐபிஎல் ஃபார் ஆர்சிபின்னு. பட் நான் என்ன சொல்றேன்னா, அந்த பெரிய பூமிங் ஷாட்ஸ் அவருக்கு இல்லையே ஒழிய, இஸ் அ டாப் கிளாஸ் பிளேயர், இட்ஸ் அ ட்ரெமண்டஸ் பிளேயர். பிரைடன் கார்ஸ் கேன் பேட், ஜோஃப்ரா ஆர்ச்சர் கேன் பேட், ஆதில் ரஷீத் கேன் பேட். இப்ப ஜோஃப்ரா ஆர்ச்சர் இஸ் அ வெரி குட் bowler, சக்கீப் முகமது இஸ் அ வெரி குட் bowler, ரஷீத் இஸ் அ வெரி குட் bowler, கார்ஸ் இஸ் அ குட் bowler. இவ்வளவு சரக்கு உங்களுக்கு வச்சுட்டு இந்த மாதிரி மரண அடி நீ வாங்குறேன்னா, இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு ஸ்கில், இட்ஸ் ரிலேட்டட் டு அப்ளிகேஷன். இப்ப அவங்க என்ன பண்றாங்க, அவங்க எல்லாம் எதுவுமே கவலைப்படுறதில்ல, போ எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப். நான் ஒன்னே ஒன்று சொல்ல கேளுங்க, உங்க ஹோம் கண்டிஷன்ஸ்ல நீங்க படுத்து புரண்டு எழுந்து விழுந்து வளர்ந்துருக்கீங்க, அங்க நீங்க என்ன வேணா பண்ணலாம். இப்ப நாக்பூர், அடுத்து வந்து கட்டக்கு, கட்டக்கு வந்து வேற மாதிரி இருக்கும், தேர்ட் வென்யூ எங்கேயாவது போவீங்க, அது வேற மாதிரி இருக்கும் போது நீங்க கண்டிஷன்ஸ் அடாப்ட் பண்ணாம கண்ணா பண்ண நீங்க பாசிட்டிவ் போனீங்கன்னா, அதான் சொல்றேன், ரூட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரிலையபிள் பிளேயர்ஸ் ஹூம் யூ கேன் புட் யுவர் மணி ஆன். அவர் என்ன பண்ணாரு, போட்டு ரிவர்ஸ் அடிச்சுனே இருக்காரு, விச் இஸ் நாட் நீடட் அட் தி ஸ்டேஜ். இப்ப ரூட்டே ஒரு ரிவர்ஸ் படிச்சு அவுட் ஆயிருந்தாருன்னா இன்னும் வந்து அவங்களுக்கு இதா போயிருப்பாங்க. அது நடக்கலன்றதுனால உங்களுக்கு அது தெரியல. இப்ப எல்லாரும் பாருங்க, பட்லர் ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணாரு, பெத்தல் ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணாரு, ரூட் ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணாரு, பட் நோ ஒன் ரியலி பேட்டட் டீப் டு டேக் தி கேம் அன்டில் 42 or 43 ஓவர்ஸ் டு செட் த பேஸ் டு கெட் அ பிக் ஃபினிஷ் இன் தி 50 ஓவர்ஸ். 50 ஓவரே ஆடாம 20 ஓவர் மேட்ச்ல T20ல 20 ஓவருக்குள்ள ஆல் அவுட் ஆறீங்க, 50 ஓவர்ல நீங்க 50 ஓவருக்குள்ள ஆல் அவுட் ஆறீங்க. இது என்னையா கன்சிஸ்டன்சி? இதை நீங்க வந்து சரி பண்ணல அப்படின்னா, the team what they have selected is nothing to get worried apart from their little spin light. அப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு ஸ்பின் லைட்டா நீங்க இருக்கீங்க, மிடில் ஓவர்ஸ்ல பெனட்ரேட்டிவ் ஸ்பின்னர்ஸ் இல்ல, ஒரு ஆள் தான் இருக்காரு அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு ஃபைண்ட் a way to score that extra 10 or 15 runs from the average winning score. நீங்க 290 வந்து நான் சொல்றேன் அப்படிங்கும் போது ஆவரேஜ் மீன் ஸ்கோர் 247க்கு நீங்க ஆல் அவுட் ஆனீங்க, எப்படி சார் ஜெயிக்க முடியுங்க? இட்ஸ் இம்பாசிபிள். ஓகே, சரி, ஃபாஸ்ட் பவுலிங் இந்தியா ஷம்மி அண்ட் ஹர்ஷித் ராணா ஆடினாரு. ஹர்ஷித் ராணா 3 விக்கெட்டா கொத்து கொத்தா ஆடுறாரு எப்படிடா. அதுவும் பாசிட்டிவ் சைன், இந்தியாவுக்கு விக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்னா வெரி குட் தான். ஷம்மி ஹர்ஷித் ராணா 2 பேர் போட்டாங்க. இப்போ பும்ரா சீன்ல இல்லை இப்போதைக்கு, மேபி இஸ் எக்ஸ்பெக்டட் டு பிளே சம் ரோல் லேட்டர் இந்த சீரீஸ் நான் நினைக்கிறேன். ஹர்ஷதீப் ஸ்குவாட்ல இருக்காரு, இன்னைக்கு ஆடல. இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கிரெடிட் ஹாஸ் டு பி given where it's due. அந்த மேட்ச் ஹர்ஷித் ராணா 3 விக்கெட் எடுக்கலன்னா அந்த T20 இந்தியா தோத்துருப்பாங்க. லெட்ஸ் பி வெரி ஹானஸ்ட், பிகாஸ் இங்கிலாந்து க்ரூசிங், ஓகே, தே ஒன் த பவர் பிளே. இப்போ இன்னைக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏன் ஹர்ஷதீப் அவங்க கொடுக்கலன்னா, தே நோ தட் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். ஹர்ஷதீப் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட், தேர் இஸ் நோ செகண்ட் தாட்ஸ். இப்போ அவங்க எப்படின்னா செகண்ட் ஸ்ட்ரீமர் தான் ஷாமி. இப்போ உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஹர்ஷித் ராணா இட் இஸ் ரியலி bowling this well, அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, இப்போ வருண் சக்கரவர்த்தி எடுத்துட்டு வரணும் நிறைய பேர் சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு வந்து பும்ரா போயிருக்காரு அப்படிங்கும்போது அதுக்கு வந்து உங்களுக்கு லைக் டு லைக் ரீப்ளேஸ் பண்ணா, இப்போ ஹர்ஷித் ராணா இஸ் டூயிங் வெல், இட் ஹாஸ் டு பி ஹர்ஷித் ராணா நோ மேட்டர் வாட். அவர் எவ்வளவு மேட்ச் ஆடி இருக்காருலாம் இல்ல, இட் இஸ் bowling so well. ஏன்னா இப்போ வருண் சக்கரவர்த்தி உங்களுக்கு வரணும்னா குல்தீப் பதில வரணும். குல்தீப் has not done anything wrong to get replaced by வருண் சக்கரவர்த்தி because he has been in a great form of late. நம்ம வருண் சக்கரவர்த்தி எவ்வளவு பிடிக்குமோ அவருக்கு சப்போர்ட் பண்றோமோ, எந்த நியாயம் அப்படின்னா குல்தீப் has to be given an opportunity. இன்னைக்கு அவர் விக்கெட் விளைய ஒழிய அவர் நல்லா போட்டாரு. ஜடேஜா 9 ஓவர்ல 26 ரன் 3 விக்கெட், ஹர்ஷல் 7 ஓவர்ல 38 ரன் 1 விக்கெட் போது the spinners are doing the job. Then they have got Hardik Pandya to support, and then the batting is really clicking. இப்ப கோலி ரோஹித் வந்துட்டு உங்களுக்கு ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னா இந்தியாவை நிறுத்த முடியாதுன்றதுனால they have to continue with this rather than complicating on any other selections and keep persisting with the players what they have right now for this squad. ஓகே, ஸோ இந்தியா வண்டி கிளம்பிடுச்சு அப்படிங்கிறீங்க. இங்கிலாந்து வண்டி கிளம்புறதுக்கு இன்னும் கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்களாம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் பீடாக் சொல்லியிருக்காரு வியூவர்ஸ். ஸோ அப்படியே அந்த நோட் இந்த ஃபர்ஸ்ட் ஓடிய முடிஞ்சிருச்சு. உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன? அதான் சார், இந்தியாவுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கிடைச்சிருச்சு. ரோஹித் சர்மா மட்டும் அடுத்த 2 மேட்ச்ல ஒரு பழைய பெரியப்பாவா 2023 வேர்ல்ட் கப்ல அடிச்ச மாதிரி ஒரே ஒரு நாக் கேட்கறேன், 86 of 69 அடிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் இந்த இந்தியா ஒண்ணும் பண்ண முடியாது. ஷேசர் ஆல்வேஸ் பெர்ஃபார்ம். அதான் திருப்பியும் நான் சொல்றேன், ஐ எம் த ஒன் ஹூ செட் ஐ வாண்ட் ஜெய்ஸ்வால் இன் பிளேஸ் ஆஃப் கில் அப்படின்னு. கில் இஸ் ஷோயிங் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபார்ம், இட் ஹாஸ் டு பி கில், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் தட் இஸ் பீன் அ ப்ரூவன் கஸ்டமர் இன் திஸ் ஃபார்மேட். அதுக்கப்புறம் உங்களுக்கு விராட் கோலி நீ இன்ஜுரின்னு ஆடல, அவரும் திரும்பி வந்து அவரும் ஒரு 70 அடிச்சுட்டாருன்னா போலிங் வந்து அப்சல்யூட்லி ஸ்பாட் ஆனா இருக்கு.
இவங்க 2 பேர் மட்டும் அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, நான் திருப்பியும் சொல்றது எல்லாமே ஈஸி பேசேஜ் டு செமிஃபைனல்ஸ். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அதுக்கப்புறம் தெரியாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இந்தியா will have a great chance to win the Champions Trophy. We will come back again, and our next episode is going to be the second ODI, which is going to be played in high-scoring Barabati Stadium, Cuttack, with your very own Octopus. Until we come back and entertain you for that episode, thanks a lot and bye bye.